இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் பயங்கரமான ஒரு கேஸ். இந்த கேஸுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையில போலீஸ் ஆபீசர்ஸே மிரள வச்ச ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 14, 2025 நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேல இருக்கும். மகாராஷ்டிரா லாத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இங்க வன்வாடா அப்படின்ட்டு ஒரு ரோடு இருக்கு. இந்த ரோட்ல ஊர் மக்கள் அதிகமா டிராவல் பண்ண மாட்டாங்க. அந்த இடமே நைட் ஆனா பயங்கர இருட்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த ரோட்ல பெருசா சிக்னலுமே கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு ரோட்ல திடீர்னு பயங்கரமான ஒரு வெளிச்சம். தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ புகை மாதிரி வந்திருக்கு. திரும்பி அவங்க பார்த்தப்ப ரோட்ல பயங்கரமா ஏதோ ஒண்ணு கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கு. இப்பதான் சுத்தி இருக்கிறவங்க நல்லா பாக்குறாங்க. அந்த ரோட்ல ஏதோ ஒரு காரு தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த ஊர்ல போயிட்டு இருந்த சில பேர் பார்த்திருக்காங்க. அவங்க அந்த காரு கிட்ட கூட போக முடியல, அவ்வளவு ஹீட்டா இருக்கு. காரு திடீர்னு எரிஞ்சிருக்கு போல இருக்கு. உள்ள யாராச்சிருக்காங்களா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அவங்களால அந்த காருக்கு கிட்ட கூட நெருங்க முடியல. இதனால நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரு கார் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஹவுசா போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த நைட் பேட்ரோலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போக உடனடியாக அவங்க அதே ஜீப்ல இந்த இடத்துக்கு வராங்க. இது பார்த்த உடனே ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருது இது ஒரு சாதாரண ஃபயர் கிடையாது. கிட்டத்தட்ட மொத்த காருமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கார்ல இருக்கிற மெட்டல்லாம் வந்து ஒடுங்கி இருக்கு, உருகி இருக்கு. டயர் எல்லாமே அப்படியே அந்த ரப்பர்லாம் ஒழுகி ஊத்தி இருக்கு. ஹீட் தாங்க முடியாம அந்த காரோட கிளாஸ் எல்லாம் ஒன்னா நொறுங்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்றாங்க. ஃபயர் இன்ஜின் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஃபயர் இன்ஜின் வந்த உடனே தண்ணி எடுத்து இந்த கார் ஃபுல்லா அடிச்சு ஒரு கட்டத்துல அணைக்குது. இந்த நெருப்புனால பயங்கர வெளிச்சமா இருந்த அந்த தெருவே இந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இருட்டாகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காருக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்களுடைய டார்ச் லைட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு சீட்டா அடிச்சு பாக்குறாங்க. இவங்க யோசிச்ச மாதிரி தான் ஒரு விஷயம் உள்ள இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே ஷாக்கு. ஒரு நபர் ஸ்டீரிங்க பிடிச்ச மாதிரி இறந்து போயிட்டு கறிக்கட்டையா இருக்கிறாரு. இப்போ அந்த உடல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உடல் வந்துட்டு ப்ராப்பரா சீட் பெல்ட் போட்டு இருக்கு. ஆனா முகம் எதுவுமே தெரியல, முழுசா செதஞ்சிருக்கு. கை தோல் எல்லாமே தீஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எரிஞ்சு ஒரு எலும்பு கூடு மாதிரி போயிருச்சு அப்படின்னா பாத்துக்காங்க. இப்ப இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சடலத்தை வச்சு இது யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கார்ல இருக்கக்கூடிய எல்லாமே கருகி இருக்கு. டயர்ல ஆரம்பிச்சு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் வரைக்கும் எல்லாமே கருகி இருக்கு. ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சடலம் கிடந்ததுக்கு பக்கத்துல சீட்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு மெட்டல் பிரேஸ்லெட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பிரேஸ்லெட்ல ஒரு பேர் இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த பிரேஸ்லெட் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ். இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த கார் யாருடையது, இந்த காருக்குள்ள இறந்து கிடக்கிற அந்த நபர் யார், நம்மளை சுத்தி இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம கேஸ் ஃபார்மட்ல இந்த சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். அந்த நைட்டு நேரம் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த ஹவுசா போலீஸ் ஸ்டேஷனே பயங்கர பரபரப்பா இருந்தது. அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பழைய ஃபேன் சுத்திட்டு இருக்கு. இந்த கேஸை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டைப் ரைட்டர் வச்சு எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனே இப்போ ஒரே டென்ஷனா இருக்கு. சீனியர் ஆபீசர்ஸ் வராங்க. SDPO வந்தாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு, கிரைம் பிரான்ச் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி டீமுமே அந்த இடத்துக்கு வந்துச்சு. வந்து அவங்க என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்பாட்ல கிடைச்ச சில எவிடன்ஸுமே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி யாருது அப்படின்னு தெரியல. அந்த பாடி ரொம்ப மோசமான முறையில எரிஞ்சு போயிருந்ததுனால அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதையுமே வந்துட்டு எடுக்க முடியல. இப்போதைக்கு முகமும் தெரியல, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியல. அடுத்து DNA டெஸ்ட் தான் பண்ணணும். ஆனா DNA டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஆபீசர்ஸ்னால பண்ண முடிஞ்சது ஒண்ணு தான் அந்த காருடைய நம்பர் பிளேட் வச்சு அந்த காருடைய சொந்தக்காரர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த காரும் எரிஞ்ச அந்த சமயத்திலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிளேட்ல அந்த நம்பர்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. உடனடியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த வண்டியோட நம்பர் எடுத்து சிஸ்டமில் போடுறாரு. அந்த வண்டி யாருடைய பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணுறாரு. இப்படி சர்ச் பண்ணதில் இவர் தான் இந்த காரோடைய ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய பேர் வருது. கூடவே அந்த நபருடைய டீட்டெயில்ஸ் வருது. அது கூடவே அந்த நபருடைய ஃபோன் நம்பரும் வருது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அந்த நம்பருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணுறாங்க. ரிங் போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நபர் வந்து தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிச்சு
எந்திரிச்சு அவரோட போனை எடுத்து அட்டென்ட் பண்றாரு. அட்டென்ட் பண்ண உடனே சொல்லுங்க யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஆபீசர் பேசுறோம் அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கரமான ஷாக். என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, சார் உங்களுடைய கார் இந்த ரோட்ல பயங்கரமா எரிஞ்சிருக்கு. எரிஞ்சது மட்டும் இல்ல, அந்த காருக்குள்ள ஒருத்தருடைய சடலமும் இருக்கு. அது யாரோடையது அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க போன் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, இதை வச்சே தெரியுது நீங்க இந்த காரை ஓட்டல அப்படின்னா உங்களுடைய காரை யார் சார் ஓட்டுனான்னு கேட்கறாங்க. இதை கேட்டு இவர் வந்துட்டு பதறி போயிட்டு, ஆமா சார் நான் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட இந்த காரை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. யார் அந்த ரிலேட்டிவ் அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டதுக்கு அந்த ரிலேட்டிவோட பேரு கணேஷ் சாவன். அவரு என்னோட ரிலேட்டிவ் தான். அவருக்கு 35 வயசு ஆகுது. அவரு லாத்தூர்ல தான் இருக்காரு. அவர் ஒரு பிரைவேட் பேங்க்ல மணி ரெக்கவரிங் டீம்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோன் எல்லாம் கரெக்டா தரல அப்படின்னு சொன்னா இவங்க டைரக்டா அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு வசூல் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மணி எல்லாத்தையுமே திரும்பி கலெக்ட் பண்ணிட்டு வந்து பேங்க்ல கட்டுவாங்க. இவங்களோட பேர் தான் ரெக்கவரி ஏஜென்ட். இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை தான் இவர் சொல்ற அவரோட ரிலேட்டிவான கணேஷ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இது ரொம்ப டென்ஷனான ஒரு ஒர்க் தான். சரி, அவரோட நம்பரை தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டு அவரோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஆபீசர்ஸ் அவருக்கு தான் கால் பண்றாங்க. இப்படி கால் பண்ண அந்த சமயத்துல கணேஷோட மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. மறுபடியும் இவங்க கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த விதமான காலுமே ரீச் ஆகல. அந்த மொபைல் கண்டினியூஸா ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. வேற எதனாச்சும் ஒரு நம்பர் இவருக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு கணேஷோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்ச ஆபீசர்ஸ் ராத்திரி 3 மணிக்கு போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. இப்ப அந்த வீட்டுடைய கதவு ஓபன் ஆகுது. உள்ளார கணேஷோட ஒய்ஃப் நிக்கிறாங்க. இது எல்லாம் ராத்திரி 3 மணிக்கு நடந்திருக்கு. அதனால அவங்க பயங்கரமான தூக்க கலக்கத்துல வந்து நின்று இருக்காங்க. சார் என்னாச்சு சார், ஏன் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. சரி கணேஷ் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க பயங்கர பதட்டமாகறாங்க. அவர் வெளியில போயிருக்காரு சார், ஃப்ரெண்டு கிட்ட லேப்டாப் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவரு கார் எடுத்துட்டு போனாரு. நைட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புனாரு சார், இன்னுமே அவரு ரிட்டர்ன் வரல. நானும் பலமுறை ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, காலை வந்துட்டு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு, அந்த கார்ல இருக்கிறது கணேஷ் தான் அப்படின்னு. ஏன்னா அவரு நைட்டு 10 மணிக்கு தான் அந்த கார் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஆபீசர்ஸ் எங்களுக்கு ஒரு கார் கிடைச்சது, அந்த கார் பயங்கரமா எரிஞ்சு போயிருந்தது, உள்ளார ஒரு சடலம் இருக்கு, எனக்கு என்னமோ உள்ள இருக்கிறது உங்களோட ஹஸ்பண்ட் கணேஷா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் எதனாச்சும் ஒரு மெட்டல் பிரேஸ்லெட் போட்டிருந்தாரா, இந்த மாதிரியான டிசைன்ல இந்த மாதிரியான பேட்டர்ன்ல இப்படி ஒரு பேரு போட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, ஆமா சார் அது என்னோட ஹஸ்பண்ட் தான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த அத்தனை பேரும் எந்திரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவங்களோட குழந்தைங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்களும் எந்திரிச்சு வராங்க. இப்ப எரிஞ்ச நிலைமையில அங்க கிடக்கிறது கணேஷ் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு லாத்தூருடைய எஸ்பியான அமோல் அப்படின்றவரு இந்த கேஸ ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஃபைல் பண்றாரு. கணேஷோட ஃபேமிலிக்கு அபிஷியலா இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அவரோட வீட்டுல எல்லாருமே சுத்தி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க, அவருடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியில சுத்தியும் செருப்பா இருந்தது, ஒரே அழுகு சத்தம். சரி, இப்ப இது விபத்தா இல்ல கொலையா? டிசம்பர் 14 காலையில இது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இது ஒரு சடலம் காருக்குள்ள மொத்தமா எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்கிறதுனால ஃபாரன்சிக் டீமும் அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை பண்றவங்களும் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் தரணும். அதுலயும் முக்கியமா இது எரிஞ்சு போன கேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த நெருப்பு முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஃபாரன்சிக் டீம் அந்த ஸ்பாட்ல கிடைச்ச எவிடன்ஸ், அந்த கார் வந்துட்டு முதல்ல எங்க இருந்து எரிய ஆரம்பிச்சது, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டா தராங்க ஆபீசர்ஸ். அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கார் வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல அது இன்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இன்ஜின்ல இருந்து அந்த ஃபியூயல் வந்து லீக் ஆனதுல இருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து தான் அந்த நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா ஃபாரன்சிக் டீம் கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி இந்த நெருப்பு இன்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆக கிடையாது. இது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய சீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்ஜின் எதனாச்சும் ஓவர் ஹீட் ஆயிட்டோ இல்ல ஃபியூயல்ல இருந்து நெருப்பு பிடிச்சிருந்தாலுமே முன்னாடி இருந்தானே வந்திருக்கணும். எப்படி சீட்ல இருந்து நெருப்பு ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரிப்போர்ட்ல அங்க சில பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் கிடக்கிறதாவும் கூடவே சில தீக்குச்சிகள் அங்க கடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆபீசர்ஸ்க்கு உடனே தோணுது இது ஒரு விபத்து கிடையாது, யாரோ ஒருத்தங்க வேணும்னே பத்த வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை சீனியர் ஆபீசருக்கு பாஸ் பண்றாங்க. இப்ப இந்த கேஸோட நேச்சரே மாறுது, இது ஒரு விபத்து இல்ல, இது ஒரு கொலை அப்படின்ட்டு போகுது. இருந்தாலும் அந்த இடத்துலயும் போலீஸ் ஆபீசர்ஸ் ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஒருவேளை இது கொலையா இருக்கலாம், இல்லைன்னா அவரே பத்த வச்சுக்கிட்டு இறந்திருக்கலாம். ஆனா பத்த வச்சுக்கிட்டு இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே சீட் பெல்ட்டை போட்டுட்டு இறக்க மாட்டாங்க. அப்ப இது கன்ஃபார்ம்
எல்லாம் கொலையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இந்த சீட் பெல்ட்டை பத்தி யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நெருப்பு பிடிச்சி எரியறப்ப ஏன் அந்த நபர் வந்துட்டு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியில போக ட்ரை பண்ணல? பொதுவாக இந்த மாதிரி யாராச்சும் நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அந்த கதவை உடைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. சீட் பெல்ட் போட்டிருக்கு, ஸ்டேரிங் வீல்ல கை வச்சிருக்கு அப்படின்றப்ப ஏன் அந்த நபர் தப்பிக்க முயற்சி பண்ணல? அந்த நபர் தப்பிக்க ட்ரை பண்ணல அப்படின்னா ஏன் அந்த நபர் ஏற்கனவே இறந்திருக்க கூடாது? இறந்து போன ஒரு நபர் எடுத்துட்டு வந்து ஏன் இந்த சீட்ல உட்கார வச்சு பத்த வச்சிருக்க கூடாது? சீட் பெல்ட் செக் பண்ணப்ப அதை கழட்டின எந்த ஒரு தடயமும் தெரியல. சீட் பெல்ட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியான ஸ்ட்ரகிளுமே அதுல தெரியல. ஒருவேளை பத்த வச்சதுல அந்த புகை உள்ளுக்குள்ள போயிட்டு உடனே அவரு மயங்கி இருந்திருக்கலாம், மயங்கி கூட எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு லாஜிக் இருக்கு அப்படின்னு தெரியல. இப்போ ஆபீசர்ஸ்க்கு கணேஷ் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. இந்த நபரை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இவரை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் வந்துட்டு யார் யாருக்கு இருக்கணும்? இப்ப இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த கணேஷ் சாவன் அப்படின்ற இந்த நபர் யாரு, அவர் என்ன வேலை பார்த்தாரு, கடைசி அவரோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அவருக்கு எதிரிங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா கணேஷை பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்காகவே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு செப்பரேட் டீமை பில்ட் பண்ணி கணேஷோட வாழ்க்கையை பத்தின A to Z தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பி வச்சாங்க. கணேஷ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லாத்தூர்ல தான். நல்லபடியா படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட் பேங்க்குக்கு போயிருக்காரு, ரெக்கவரி ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த வேலை வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. போற எல்லா வீட்லயுமே உடனடியாக காசு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. சில வீட்டில் பயங்கரமா இவரை திட்டுவாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இவருமே கொஞ்சம் ஹாஷா அந்த இடத்துல போய் கேட்குற மாதிரி இருக்கும். சில இடங்களுக்கு போறப்ப அந்த வீட்டுடைய கதவே லாக் ஆயிருக்கும். இந்த மாதிரியான பல சவால்களை சந்திச்சுட்டு தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. டெய்லி இவர் காலையில் எந்திரிச்சாரு அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சார் உங்களுக்கு EMI பெண்டிங் இருக்கு, காசு தாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு கலெக்ட் பண்ணணும். இப்படி டெய்லியுமே பல கடன் பிரச்சனை இவர் டீல் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை அதுல யாராச்சும் இவருக்கு ஒரு எதிரிங்க இருந்திருப்பாங்களோ, அவங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருது கணேஷை பத்தி. கணேஷ் எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு கடனை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கணேஷே சொந்தமா எக்கச்சக்கமான கடன்ல இருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் கணேஷோட பினான்சியல் பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தப்ப அவரோட வீடு வந்துட்டு ஹவுசிங் லோன்ல இருக்கு. அதுக்கு EMI கட்ட முடியாம பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா பர்சனல் லோன் வாங்கி இருக்காரு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு, சுத்தி பல கடன்ல இருக்காரு. இப்படி ரெக்கவரி ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கவர்னாலே ரெக்கவர் ஆக முடியல. ஒருவேளை இது பழி வாங்குறதுக்காக நடந்த கொலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணேஷ் ரீசெண்டா யார்கிட்டலாம் போயிட்டு காசை கலெக்ட் பண்ணாங்க, அதுல யாராச்சும் இவரை வந்து மிரட்டினாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தோண்டினப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சில நேம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த நேம் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தப்ப அவங்க கொலை பண்ற அளவுக்கு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படின்றது தெரியுது. ஆஃபீஸர்ஸ் சரி அடுத்ததான் நம்ம கணேஷோட பர்சனல் லைஃபுக்குள்ள போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக எடுத்த உடனே கணேஷோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கணேஷோட ஒய்ஃபோட வீட்டுக்கு போறாங்க. இந்த தடவை அவங்க கொஞ்சம் டிஃபரெண்டான கேள்விகளை கேட்கறாங்க. கணேஷ்க்கு பக்கமா யாரு கூட சண்டை நடந்துச்சா, யாராவது அவரை மிரட்டினாங்களா, மிரட்டுற மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் கால்ஸ் வந்திருக்கா, இல்ல அவரோட பிஹேவியர்ல எதனாச்சும் நீங்க சேஞ்சஸா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்ட கணேஷோட ஒய்ஃப் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம ஒரு குழப்பத்துல அமைதியா இருந்தாங்க. அவங்க முகத்துல ஏதோ ஒரு போராட்டம் தெரிஞ்சது. இதை பாக்குறப்பே ஒருவேளை இவங்களுக்கு எதனாச்சும் உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற எண்ணம் வருது. ஆபீசர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சார் ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்பயில இருந்து இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஆபீசர்ஸ் கேட்டதுக்கு சார் எப்பயில இருந்துலாம் எனக்கு கிளியரா தெரியல, ஆனா ரீசெண்டா அவரோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன். யாருக்குமே தெரியாம அவரு ரகசியமா பேசுவாரு. நைட் டைம் நாங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அவரு மட்டும் தனியா போயிட்டு பேசுறது கூட நான் சில நேரங்கள்ல முழிச்சு எந்திரிச்சு பார்த்திருக்கேன். சரி என்ன இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, யார் கூட பேசுறீங்கன்னு கேட்டா சண்டை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் நான் அமைதியா இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ கண்டிப்பா அவரு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சார் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆபீசர்ஸ் இந்த கேஸை இன்னொரு புது டைரக்ஷன்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. கணேஷ்க்கு வீட்டுல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கணேஷ் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை இந்த அஃபேர் இந்த கொலைக்கான காரணமா இருக்க கூடாது. இப்ப கணேஷ் அஃபேர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிற யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், முக்கியமா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இந்த கொலையை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இல்லைன்னா இவங்களுக்குள்ள இருந்த அந்த அஃபேர்ல எதனாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்ல பிரேக்கப் ஆயிருக்கலாம். அந்த கடுப்புல அந்த பொண்ணே கூட இவரை கொலை பண்ணியிருந்திருக்கலாம். இப்போதைக்கு போலீஸ் ஆபீசர்ஸோட மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பொண்ணு யாரு, அவங்க எங்க
இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மூலியமா கணேஷை கொலை பண்ணது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஆனா இவங்க மூலியமா தான் இந்த கேஸே கம்ப்ளீட்டா தலைகீழா மாறி போகுது. டிசம்பர் 15 அவரோட வீட்டுல எல்லாருமே சடங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சொந்தக்காரங்க அத்தனை பேருமே அங்க வந்திருந்தாங்க. வீட்டுக்குள்ள கணேஷோட ஒரு பெரிய போட்டோ வச்சு எல்லாருமே மாறி மாறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த போட்டோவுக்கு பக்கத்துல கணேஷோட ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல அந்த சீனை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வருது. அது என்னன்னா, ஏற்கனவே ஆபீசர்ஸ் யோசிச்ச மாதிரி அந்த அஃபேர் தெரிஞ்சு அவங்களோட வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இவர் அஃபேர்ல இருக்கிற விஷயம் அவரோட வீட்டுல இருக்கவங்களுக்கு அவரோட ஒய்ஃபுக்கே தெரிஞ்சிருக்கு. இவர் அஃபேர்ல இருக்காரு அப்படின்ற கடுப்புல ஏன் கணேஷோட ஒய்ஃபே இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி எல்லா விதமான பாசிபிலிட்டிஸுமே போலீஸ் ஆபீசர்ஸ் அப்ப யோசிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கணேஷோட மொபைல் எடுத்து ட்ராக் பண்ணணும். கணேஷோட மொபைல் அப்பயுமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவர் யார் யார்கிட்டலாம் பேசினாரு, எவ்வளவு நிமிஷம் பேசினாருன்ற கம்ப்ளீட் கால் லாக்ஸை வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்தப்ப இவர் அடிக்கடி ஒரு நம்பருக்கு மட்டும் கால் அதிகமா பேசியிருக்காரு அப்படின்றது தெரியுது. ஒவ்வொரு காலுமே 45 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படின்னு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம கணேஷோட ஒய்ஃப் சொன்ன மாதிரி நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட கால் போயிருக்கு. இப்ப இந்த நம்பர் யாரோடது அப்படின்றத போலீஸ் ஆபீசர்ஸ் செக் பண்ணி பார்த்தப்ப ஒரு லேடியோடைய பேர் வருது. ஆபீசர்ஸ்க்கு இதுதான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. கணேஷோட ஒய்ஃப் சொன்னது உண்மைதான். இப்ப அவங்களோட நேமை வச்சு அவங்களோட நம்பரை வச்சு அவங்களோட அட்ரஸை கம்ப்ளீட்டா ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு தனி டீமை வச்சு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. கதவு திறக்குது. உள்ளார ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும், உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க வாங்க அப்படின்னு சொல்ல ஆபீசர்ஸ் அவங்களுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. ரொம்பவே நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கணேஷ் அப்படின்ற ஒரு நபரை பத்தி தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க ரொம்பவே பதட்டத்தோட ஆமா சார் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கும் கணேஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிளியரா தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு. கடைசியா நீங்க இப்போ கணேஷ் கூட பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் கடைசியா சாட்டர்டே நைட்டு தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் பேசலையா அப்படின்னதுக்கு இல்லை சார் நான் அதுக்கப்புறம் கால் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிச் ஆஃப்னே வந்துச்சு. அவரோட மொபைல் வந்துட்டு ரீச் ஆகல சார், அதனால நான் ஃபோன் பேசல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவரு கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டாரு. ஆனா எங்களுக்கு அது விபத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணல. அது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கணும். எப்படி அந்த கொலையாளி நாங்க கண்டுபிடிச்சிருவோம், அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு உங்க மேலேயுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்களோட முகம் வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு, கூடவே குழப்பமாவும் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இது எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. நோட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியுது, சொல்லுங்க. நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே சொல்லிடுங்க, இல்லைன்னா நீங்க தான் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு கணேஷ் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தோணலை அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஏன்னா நேற்று நைட்டு கூட எனக்கு கணேஷ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அங்க இருந்த ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருமே என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. சாட்டர்டே நைட்டு நீங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதா சொல்றீங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு, நான் சேஃபா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. மேற்கொண்டு தொடர்ந்து அந்த நம்பர்ல இருந்து எனக்கு சாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நேற்று கூட எனக்கு மெசேஜ் வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே உறைஞ்சு போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த கேஸ் வந்துட்டு கணேஷ் அப்படின்ற நபர் வந்துட்டு உயிரோடு இல்ல, அந்த நபரை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி தான் மொத்த கேஸும் போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப கணேஷ் அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு சாகல, வேற ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது. உடனடியே இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவரோட சீனியர் ஆபீசரான எஸ்பி அமலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட அவருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அந்த காருக்குள்ள இறந்து சடலமா கிடக்கிற அந்த நபர் யாரு? டிசம்பர் 15 ஹவுசா போலீஸ் ஸ்டேஷனுடைய அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டா மாறுது. காலையில வரைக்கும் கணேஷ் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலைகாரன் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்த ஆபீசர்ஸ்லாம் சாயந்தரத்துக்கு மேல அந்த கணேஷே தேட ஆரம்பிச்சாங்க. கேஸ் அப்படியே தலையிலா மாற எஸ்பி அமுல் வந்துட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாரு. எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து சீனியர் ஆபீசர்ஸ் அத்தனை பேருத்தையுமே அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டாரு. இப்ப ஒரு 2 போலீஸ் டீம் வந்துட்டு பிரிச்சாங்க. டீம் 1 கணேஷ் எங்க இருக்கான் அப்படின்றத ட்ராக் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும். டீம் 2
அந்த காருக்குள்ள எரிஞ்சு போன அந்த சடலம், அந்த நபர் உண்மையாலுமே யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப கணேஷ் வந்துட்டு எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனோட நம்பரை ட்ராக் பண்ணலாம். அதனால கணேஷோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவன் புதுசா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நம்பரை தாங்கன்னு வாங்குறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நம்பரை சிஸ்டம்ல போட்டு அவன் எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனோட நாலேஜ்லயே இல்லாம. ஃபர்ஸ்ட் இந்த டவர் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா கோலாம்பூர்ல டிடெக்ட் ஆகுது. அந்த கோலாம்பூர் இவர் இந்த லாத்தூர்ல இருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி. அந்த சிக்னல் கோலாம்பூரோட நிக்க கிடையாது, அது அங்கிருந்து சவுத் வெஸ்டா டிராவல் பண்ணி போகுது. ஆபீசர்ஸ் கண்டினியூஸா அந்த டவர் டேட்டாவை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டேட்டா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேஷ் வந்து ஒரு இடத்துல இல்லாம இன்னொரு இடம்னு நகர்ந்துகிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட இப்படியே டிராவல் பண்ணி ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவனோட டவர் சிக்னல் காட்டுது. அந்த சமயம் கண்டிப்பா கணேஷ் நினைச்சிருப்பான், நம்ம அந்த இடத்துலயே இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம், நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பான். அவன் இத்தனை விஷயங்கள் பண்ணியுமே மகாராஷ்டிரா விட்டு வெளியில போக கிடையாது. ஒருவேளை ட்ரெயினோ இல்ல பிளைட்டோ பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட நேமை மென்ஷன் பண்ணும். நாளைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காகவே இவன் பஸ் ரூட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்றான் போல. இவ்வளவு விஷயங்களை பார்த்து பண்ண இவன் கடைசியில கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இப்படி போய் மாட்டிக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே இவன் மெசேஜ் பண்ண கிடையாது. ஆனா இந்த ஒரு கலவரத்திலையும் யாருக்கும் தெரியாம நம்ம தப்பிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே தன்னோட சேஃப்டியை கூட பெருசா எடுத்துக்காம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணாம இருக்கவே முடியாது. என்ன ஒரு புனிதமான காதல். இப்படிப்பட்ட ஒரு காதலை தன்னோட ஒய்ஃபு கிட்ட காட்டியிருந்தா குடும்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். ஆனா இப்ப பாருங்க, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ண அந்த மெசேஜ் தான் அவனுக்கு ஆப் வைக்க போகுது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா விஜய் துர்க் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகுறான். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எக்கச்சக்கமான கோட்டைகள்லாம் அங்க இருக்கும். அதெல்லாம் விசிட் பண்றதுக்காக மக்கள் பல பேர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில சீசனுக்கு மட்டும்தான் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்போ ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை நம்ம கொஞ்சம் கேப் விட்டா கூட இவன் வேற இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இவனை உடனடியா பிடிக்கணும் அப்படின்ட்டு யூனிஃபார்ம் இல்லாம பிளைன் ட்ரெஸ்ல இவங்க ஜீப் எடுத்துட்டு 500 கிலோமீட்டர் ஹைவேல டிராவல் பண்ணி போறாங்க. இவங்க கிட்ட நெருங்க அந்த டவர் சிக்னல் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசி ஹாஃப் அன் ஹவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் சிக்னல் எங்கேயுமே மூவ் ஆகல. அநேகமாக கணேஷ் வந்துட்டு எங்கேயுமே போகாம அங்க இருக்கக்கூடிய ஒரு வீடு எடுத்து ஒரு ரூம்ல தங்கி இருக்கணும். அங்க டூரிஸ்டுங்களாம் நிறைய பேர் வராங்க அப்படின்றதுனால அவங்களாம் தங்குறதுக்காக நிறைய சின்ன லார்ஜஸ் எல்லாம் இருக்கு. அதுல பல லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இல்லை, நேம் வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு இதெல்லாம் தான்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அவ்வளவு சீப்பா சில லார்ஜஸ்லாம் இருக்கு. எக்கச்சக்கமான பேர் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லார்ஜில் தான் இவனுடைய சிக்னல் வந்துட்டு காட்டுது. அந்த மாதிரியான ஒரு லார்ஜுக்குள்ள மேல ஃபேனை போட்டு டிவியை போட்டு பெட்ல சரி நம்ம தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு கணேஷ். ஆனா அந்த சமயம் கணேஷ்க்கு தெரிஞ்சிருக்காது தன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப டிசம்பர் 15 திங்கட்கிழமை விஜய் துர்க் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் ரீச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த லார்ஜுக்கு போறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவனோட போட்டோ காமிச்சு இவன் எந்த ரூம்ல இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. இது மூலியமா அவன் அந்த ஹோட்டல்ல எந்த ரூம்ல இருக்கான் அப்படின்றது தெரியுது. அந்த ரூமுக்கு வேற எதனாச்சும் வாசல் இருக்கா, ஜன்னல்ல எந்த மாதிரி கம்பி போட்டிருக்கீங்க, பாத்ரூம் உள்ளாரே இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ரூமுக்கு முன்னாடி போயிட்டு நிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து கணேஷோட ரூமை பிடிச்சி மெதுவா தட்டி இருக்காங்க. உள்ள இருந்த கணேஷ்க்கு சத்தம் கேக்குது. யாரா இருக்கும், ஒருவேளை ரூம் சர்வீஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவன் பொறுமையை எழுந்து வந்து கதவுகிட்ட நின்று யாருன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. திரும்பவும் கதவை வந்துட்டு லைட்டாக தட்டி இருக்காங்க. இவன் யாராது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பொறுமையாக கதவு திறந்துருக்கான். திறந்தப்ப ஒரு 4-5 பேர் வெளில நிற்கிறாங்க. இவன் அவங்கள பார்க்குறான். அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்மில் வரல, பிளைன் ட்ரெஸ்ல தான் வந்திருக்காங்க. பார்த்த இவனுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்றது தெரியுது. அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னோட பேர் தான் கணேஷா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே கணேஷ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. இவங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேஷ் அப்படின்ற பேர் வந்துட்டு இந்த இடத்துல யாருக்குமே தெரியாது. அவன் பல கிலோமீட்டர் தள்ளிங்க வந்திருக்கான். இவ்வளோ கரெக்டாக வந்துட்டு நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சிருக்கான். அந்த இடத்துல கணேஷ்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு டோரு. அந்த டோர் கிட்ட தான் இவங்க நிற்கிறாங்க. அது மீறி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஜன்னல் தான். இவன் இருக்கிறது மேல் ஃப்ளோரில். சரி ஜன்னல்ல இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணானா கண்டிப்பாக அவனோட கை கால் உடஞ்சிரும். அதனால அவனுக்கு வேற வழியே இல்லை, மாட்டிக்கிட்டான். போலீஸ்
ஆஃபீஸர்ஸ் அவனோட கையில ஹேண்ட் கப்ஸ் போட்டு அவனை அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில கூட்டு போறாங்க. அப்படியே அவனை ஹோட்டல்ல இருந்து வெளியில கூட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜீப்ல வந்து இவனோட கை விலங்க மாட்டி விட்டு அங்கிருந்து மறுபடியும் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவனோட ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. வர வழியில அவன் எதுவுமே பேச கிடையாது, அமைதியா இருக்கான். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை லாத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கணேஷை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கணேஷோட முகத்துல நிறைய பதட்டம் இருந்தது. ஆபீசர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருமே நீங்க செத்துட்டு அப்படின்னு சொல்லி அங்க உனக்காக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உன்னோட ஒய்ஃப் அதுவும் போக உன்னோட பிள்ளைங்களாம் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அடுத்ததா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்லி இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இங்க இருக்கிற அத்தனை பேருத்தையுமே முட்டாளாக்கிக்கிட்டு விஜய் தூருக்குள்ள போயிட்டு நீ பாட்டுக்கு ஒரு ரூம் எடுத்து படுத்திருக்க. சரி அதெல்லாம் விடு, அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கணேஷ் வாயுவை திறக்காம ரொம்ப நேரம் அமைதியாவே உட்காந்துருக்கான். இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் நீயா சொல்லிட்ட அப்படின்னா பரவாயில்ல, நாங்களா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம்னா எப்படி நாங்க கண்டுபிடிச்சிருவோம், அதனால நீயாவே சொல்லிடு அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சமயத்துல இவங்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ண அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸுக்காக தானே பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட கணேஷ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி முழிக்கிறோம். இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஃபோன் எடுத்து ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் பாக்ஸ்லாம் படித்து காட்டுறாங்க. கடைசி ஒரு நாளாக இந்த மெசேஜஸ்லாம் நீ யாருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணேஷ் வந்துட்டு திருன்னு முழிச்சிருக்கான். சொல்லப்போனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் வந்துட்டு ஹோட்டலில் படுத்துக்கிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த மெசேஜுக்கெல்லாம் அவனுக்கு நார்மலாக சில ரிப்ளைஸும் வந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்ளை எல்லாம் பண்ணது போலீஸ் ஆபீசர்ஸ். இதுக்காக இப்படி மறைஞ்சிருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியே கேட்டு இன்சூரன்ஸ் மேட்டர் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ஏற்கனவே மெசேஜ் பண்ணிட்ட, இப்போ நீ உன்னோட வாயாலே சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போதான் இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட கணேஷ் எல்லா உண்மையுமே ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் எனக்கு கடன் வந்து அதிகமாக இருந்தது, ஹோம் லோன் இருந்தது, இஎம்ஐ நிறையா இருந்தது, கிரெடிட் கார்டில் வேற நிறைய கடன் வாங்கியிருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. தினம் அந்த கடனுடைய சுமையை என்னை வந்துட்டு ரொம்ப போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும், இதிலிருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்ற மாதிரி நான் பல நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இன்சூரன்ஸ். நான் என்னோட பேரில் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தேன். எனக்கு எதனாச்சும் விபத்து நடந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த 1 கோடி ரூபாயை வச்சு என்னோட ஒய்ஃப் ஹோம் லோன் அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாத்தையுமே கட்டிடுவா. இப்படி பண்ணிட்டா இந்த கடன் சுமையிலிருந்து நான் வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இதுக்காக ஒரு ஃபேக் டெத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இறந்ததா இருக்கணும், அது மூலியமா எனக்கு காசு வரணும், ஆனால் நானும் இறக்கக்கூடாது. இப்போ என்னோட மைண்டுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேற யாரையாச்சும் கொலை பண்ணி காரில் வச்சு ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணிடலாம். இப்படி செட்டப் பண்ணி பற்ற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் இறந்துட்டோம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து வந்து நம்மளுக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் காசை வந்து தந்துட்டு போவாங்க. இது மூலியமா என்னோட கடன் எல்லாமே தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள ஒவ்வொருத்தராக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இப்போ எனக்கு ஒரு சடலம் வேணும், ஆனால் அந்த சடலம் எங்கே தேடியுமே கிடைக்கல. அதனால ஒரு நபர் எனக்கு வேணும். இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே சனிக்கிழமை காரில் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு நபர் என்னோட காரை நிப்பாட்டினாரு. என்கிட்ட லிஃப்ட் தரீங்களா அப்படின்ற மாதிரி தனியாக நின்றுகிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட போயிட்டு காரை நிப்பாட்டி ஏறிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் என்னுடைய காரில் ஏறிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஆஃபீஸர்ஸ் அந்த நபர் யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அது கணேஷ் வந்துட்டு உண்மையாலுமே எனக்கு அந்த நபர் யாருன்னு தெரியாது. அன்னைக்கு ரோட்டோரமாக தனியாக நின்றுகிட்டு இருந்தாரு, லிஃப்ட் கேட்குற மாதிரி இருந்தது. அதனால தான் காரை நிப்பாட்டி அவர் ஏற்றினேன். மற்றபடி அவர் யாருன்ற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறான். கணேஷ்க்கு அந்த நபர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் போலீஸ்க்கு தெரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செகண்ட் டீமை வச்சு அந்த நபரோட பேரு கோவிந்த் யாதவ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி இந்த கோவிந்த் யாதவை அவன் காருக்குள்ளே ஏற்றி இருக்கான். கார் வந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்குது. கணேஷ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிருந்தாரு, அவர் நிதானமாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் காரை ஒரு இடத்துல இருந்து கொண்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி அந்த நபரை சாப்பிட வச்சேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த நபரை காரில் ஏற்றிக்கிட்டேன். காரை வந்துட்டு நகர்த்த ஆரம்பித்தேன். கரெக்டாக வன்வாடா பகுதி ரோட்டுக்கிட்ட போகும்போது அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அப்போ நான் திரும்பி பார்த்தப்ப யாதவ் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. பொறுமையாக காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு என்னோட டோர் ஓப்பன் பண்ணி சுற்றி வந்து அவரோட டோர் ஓப்பன் பண்ணி பேசஞ்சர் சீட்டில் இருக்கக்கூடிய அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்து அந்த நபரை உட்கார வச்சு அவருக்கு சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு உள்ளார சில எரியிற மாதிரியான பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் போட்டு தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சேன். தூக்கி காருக்குள்ளே போட்டேன். அந்த சீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. அது முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டு, பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டுன்னு மொத்தமாக பரவ ஆரம்பிச்சது. இது நான் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லி நான் தான் என்னோட பிரேஸ்லெட்டை கழட்டி உள்ள போட்டேன். இதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சேன். யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு காலையில புதுசா ஒரு சிம் கார்டை வாங்கினேன். அது மூலியமா தான் நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனா நான் இப்படி மாட்டிப்பேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நம்ம கணேஷை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா முக்கியமா நம்ம இன்னொரு நபரை பத்தி பேசணும். அந்த காருக்குள்ள ஏறின கோவிந்த் யாதவ். இவருக்கு வயசு 50, ஹவுசா பகுதியை சேர்ந்தவர். ரொம்பவே சாதாரணமான ஒரு மனுஷன் தான். பெரிய படிப்பு கிடையாது, பெரிய வேலை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. டிசம்பர் 13ஆம் தேதி ராத்திரி நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு குடிச்சிட்டு, அதுவும் நார்மலா கிடையாது, அன்னைக்கு அளவுக்கு அதிகமாகவே குடிச்சிருந்தாரு. டைம் என்ன அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு. இதனால ரொம்பவே டைம் தள்ளி போயிருது. இவர் கிளம்பி வரலாம் அப்படின்னு பார்த்தப்ப ஆட்டோவோ பஸ்ஸோ எதுவுமே இல்லை. இவரால் நிக்க கூட முடியல. ரொம்பவே தள்ளாடிக்கிட்டே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் தான் ஒரு கார் ஒன்று இவர் பக்கத்தில் நின்றுருக்கு. திடீர்னு அந்த காரோடைய ஜன்னல் கீழே இறங்குது. அதுதான் கணேஷோடைய கார். உள்ள வாங்க, நான் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவர் அந்த காருக்குள்ள ஏறாரு. இப்போ இவர்கிட்ட கணேஷ் பேச்சு கொடுத்துட்டே வந்திருக்கான். நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நான் என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோட் சைடு ரோட்ல நிப்பாட்டி இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்க போகணும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கொண்டு போய் ஒன்று விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கணேஷ் பேசிட்டே போயிருந்திருக்கான். ஆனா அந்த நபர் காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. பயங்கரமா குடிச்சிருந்திருக்காரு, நல்லா சாப்பிட்டு இருந்திருக்காரு. காருக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஏசி காத்தும் கூட. இது எல்லாமே சேர்ந்து நல்லா தூக்கம் வந்திருக்கு. அந்த தூக்கத்திலே அந்த காரோடைய சீட்ல சாஞ்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட் அவர் டின்னர் சாப்பிடும் போது யோசிச்சிருக்க மாட்டாரு, அவருடைய கடைசி டின்னர் அதுதான் அப்படின்னு. இது வரைக்கும் மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃபோ அவரோட வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சேர்ந்து அவரை தேடி இருப்பாங்க. குடிச்சிட்டு எங்கேயாச்சும் பயந்துருப்பாரா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நைட்டு ஃபுல்லா அவரை தேடி இருக்கும். அடுத்த நாள் காலையில் அவர் குடிச்சிட்டு வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கு. வர வழி எல்லாத்தையுமே தேடி பார்த்துருப்பாங்க, எங்கேயுமே இல்லைன்ட்டு. அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் மூலியமா தான் இது கோவிந்த் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னுமே இந்த கோவிந்த் தான் அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய சடலமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. ஐ மீன் டிஎன்ஏ எடுத்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த கேஸ் இன்னுமே கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. இன்னமும் தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்தாதான் இந்த கணேஷ்க்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தெரியும். ஒரு நபரை கடத்தினதுக்கான வழக்கு, கொலை பண்ணதுக்காக வழக்கு, இன்சூரன்ஸ்ல ஃப்ராட் பண்ண நினைச்சதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மேல கேஸ் போடுறாங்க. லாத்தூர் போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே கிராக் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை நைட்டு தான் இந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையிலேயே இதை கண்டுபிடிக்கிறாங்க. திங்கக்கிழமை கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. உடனடியாக அங்கிருந்து கிளம்புறாங்க. செவ்வாய்க்கிழமை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த விஷயத்த கணேஷ் மட்டும்தான் தனியா பண்ணானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா? நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொள்ளடிக்க போறேன், ஒரு நபரை கொலை பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஏற்கனவே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லி இருக்காரா இல்லையா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கணேஷோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இதுல எதனாச்சும் தலையீடு இருக்குமா இருக்காதா? அது மட்டும் இல்ல, தைரியமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இவர் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகுறாரு. அப்ப இந்த விஷயத்தை பத்தி அவரோட ஒய்ஃபு கிட்ட இவர் சொல்லி இருப்பாரா மாட்டாரா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேற்கொண்டு நடக்க போற இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். இந்த கேஸோடைய ஒன்லைனை பார்க்குறப்ப எனக்கு இதே மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு கேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. சுகுமாரன் குரூப்புடைய கேஸ். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒரு நபரை கொலை பண்ணி அந்த நபரை கூட்டிகிட்டு அந்த காரோடைய சீட்டில் உட்கார வச்சு அந்த காரை பற்ற வச்சிருப்பாங்க. அந்த கேஸில் சாக்கோ அப்படின்ற ஒரு நபர் விக்டிமாக இருப்பார். சொல்லப்போனால் அந்த கேஸையுமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமான கேஸ். என்னதான் ரெண்டு கேஸுக்கும் ஒன்லைன் ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு கேஸும் கொஞ்சம் வேற தான். ஏன்னா இந்த கேஸ்ல கணேஷ் முட்டாள்தனமா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டான். ஆனா அந்த கேரளா கேஸ்ல சுகுமாரன் குரூப் அந்த மாதிரி கிடையாது. இன்ன வரைக்குமே ஒரு மாட்ட கிடையாது. 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த நபர் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாட்டாம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் இப்ப செல்போன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்ல. ஒருவேளை அவர் செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவரோட நம்பர் என்ன, எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ் பாத்தீங்கன்னா முழுக்க பணத்துக்காக மட்டுமே நடந்திருக்குது. கடன் அதிகமா இருக்கு. அந்த கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுயநலமா இருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை உள்ள இழுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.